சார்பட்டா பரம்பரை அப்படின்னு கதை சொல்லி சைன் பண்ணேன். ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து கார்த்தி சார் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ஒரு சின்ன படம் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி என்னை வந்து ஸ்டுடியோ ரன் கூப்பிட்டாங்க. ஏன்னா பெரிய படம் இப்படி 2 வருஷம் ஆகிட்டோம், அது முன்னாடி வந்து ஒரு சின்ன படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சின்ன படம் எப்படி பண்ணலான்னா எங்களுக்கு அட்டக்கத்தி மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நான் அட்டக்கத்தி மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அப்பப்போ நான் சின்ன சின்ன லைன் எழுதி வச்சுருப்பேன் நோட்டில். அப்போ பார்க்குறப்போ அட்டக்கத்தி ஸ்கிரிப்ட், அதாவது ஃபிலிம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் கேப் இருந்ததப்போ எழுதப்பட்ட கதை தான் வந்து மெட்ராஸ். அப்போ வந்து ரஜினின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரஜினின்னு டைட்டில் வச்சு எழுதினேன். அந்த ரஜினின்னு ஏன் டைட்டில் வச்சேன்னா வந்து நம்ம ஊரில் ரஜினின்னு பேர் வச்சு நிறைய பேர் இருப்போம். திரைப்படத்தில் வர கதாநாயகர் ரஜினி மாதிரி நம்ம ஊரில் அந்த ரஜினிங்க இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வேறு மாதிரி அப்படியே கான்ட்ராஸ்டாக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரஜினியை பற்றி நான் வந்து பண்ண ஒரு பயங்கர ஹீரோலாம் கிடையாது. அவருக்கு சண்டையை போட தெரியாது, ஓடுறார் அவர். அது பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய இன்ஸ்பயராக இருந்தது என்னென்னா, கோயம்பேடில் ஒரு இஷ்யூ நடந்தது. சுவர் விளம்பரம் எழுதுறதுல வந்து ஒரு பெரிய சண்டை நடந்தது, ஒரு வெட்டுக்குத்து நடந்தது. அப்புறம் நான் வந்து சைன் போர்டு ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கிறேன். சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டாக இப்போ எலெக்ஷன்லாம் வருதுல்ல, இப்போ எலெக்ஷன் வந்தோடனே அந்த எனக்கு வந்து அந்த நாஸ்டாலஜி வந்துடும். அந்த சுவர் விளம்பரங்களை பார்க்கறதுக்காகவே வந்து வியாசர்பாடி பகுதிகளில் வந்து நான் போவேன். அப்போ அங்கே வந்து பெரிய பெரிய வால் பெயிண்டிங்லாம் இருக்கும். லைக் ஞானக்கவுனின்னு சொல்கிற ஒரு ஏரியா இருக்கும். அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஹவுசிங் போர்டு. அதுக்கு பின்னாடி என்னென்னா தலித் ரகுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பெரிய ஃபைட் அவர் இருந்தார். அவர் இறந்துட்டு இருந்தார். அதாவது முழு உருவப்படத்தை வந்து பயங்கரமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 படம் இருக்கும். ஆக்சுவலி மெட்ராஸில் கூட அந்த ஒரு ஷாட் இருக்கும், நான் வச்சுருக்கேன். அதை என்னென்னா ஒவ்வொரு ஏரியாவும் இப்போ பார்த்தா விஜயகாந்த் படங்கள் நிறைய இருக்கும், பார்த்தா திருமண படம் நிறைய இருக்கும், அப்புறம் பார்த்தா கலைஞர் படம் நிறைய இருக்கும், அப்புறம் ஜெயலலிதா படம் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஏரியா இதோட டாமினேஷனை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இது சம்மந்தமாக, அதாவது கோயம்பேடில் நான் பார்த்த அந்த படித்த அந்த சம்பவம் இருக்குல்ல, ஒரே கட்சி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் அவர் போவார். பட் ஆனால் ஒரே கட்சியாக இருக்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து வச்சுருந்த அந்த சேவர் வேறு கட்சிக்கு போனதுக்கப்புறம் 2 பேரும் எழுத ட்ரை பண்ணுறப்போ அவங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டாங்க. அது வந்து என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு.